நந்தினி. அத்தியாயம் 14. என்னோடு நான். கண் விழித்தபோது கடும் காய்ச்சல் இருப்பதை உணர்ந்தேன். படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூட முடியவில்லை. என் அசைவு கேட்டு உள்ளிருந்து வந்தாள் அத்தை. எழுந்திருக்காதே நந்தினி, அப்படியே படு. இன்னும் காய்ச்சல் குறையவே இல்லை. உறக்கத்தில் வேறு ஏதேதோ பிதற்றுகிறாய். எதையாவது பார்த்து பயந்து தொலைத்து விட்டாயா? இல்லை அத்தை, என்ன ஆனது என்று எனக்கே தெரியவில்லை. ஏதோ செய்கிறது என்பதை உணர்ந்ததால் தான் உடனே வீட்டிற்கு போகலாம் என உங்களிடம் கேட்டேன். உடனே வரக்கூடிய நிலையிலா நாம் இருந்தோம் அப்போது? சரி விடு, 2-3 நாட்கள் வீட்டிலேயே ஓய்வெடு. கொஞ்சம் சரியாகட்டும், அதன் பிறகு பார்க்கலாம். மாமா எங்கே அத்தை? இத்தனை காலையிலேயே ஆளை காணவில்லையே. யாரோ புதிய நிர்வாகியாமே, நேற்று கூட கோவிலுக்கு வந்திருந்தாராமே. அவர் வந்ததிலிருந்தே ஏகப்பட்ட வேலைகளாம். அது எங்கே, இது என்ன கணக்கு என்று முன்பு சரிபார்க்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் தோண்டி எடுக்கிறாராம். தேவையில்லாது தொந்தரவு தருகிறார் என புலம்பிக் கொண்டிருந்தார் மாமா என்று வருத்தத்தோடு கூறினாள் அத்தை. பார்த்திவேந்திரன் தனது வேலையை பழிவாங்கும் படலத்தை துவங்கிவிட்டான் என்பது புரிந்தது. ஆரம்பத்தில் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள். எல்லாவற்றையும் ஐயக்கண் கொண்டுதான் பார்ப்பார்கள். நாளடைவில் எவரவர் எப்படி என்பதை புரிந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றேன் நான் ஆறுதலாக. நானும் இதையே தான் கூறி அனுப்பியுள்ளேன். சரி விடு, ஏதாவது சாப்பிடுகிறாயா? முகம் கழுவி விட்டு வருகிறாயா? சிறிது நேரம் போகட்டும் அத்தை, பிறகு வருகிறேன் என்று நான் திரும்பி படுத்து நடந்தவற்றை நினைத்து பார்த்தேன். பார்த்திவேந்திரனின் முகம் காட்டிய கொடூரம் இப்போதும் நடுக்கத்தை தந்தது எனக்கு. திட்டமிட்டபடிதான் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் விளைவுகள்தான் எதிராக திரும்பிவிட்டன. கரிகாலனின் மனதிலும் எனக்கான ஒரு நேசப்பூ பூத்திருக்கிறது என்பது வரை மகிழ்ச்சிதான். ஆனால் அரசியாக வேண்டும் என்ற என் கனவு அதனால் பலிக்கப் போவதில்லை என்பதை அறிந்த பிறகு அதை பற்றி மகிழ்வதில் அர்த்தமே இல்லை. சோழத்தின் குல விளக்கினை என் வீட்டில் ஏற்றி வைக்க எவருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என பார்த்திவேந்திரன் கூறியது 100% உண்மை. குந்தவையால் ஆரம்பித்தது இந்த போராட்டம். அவளை மட்டும் நான் சந்தித்திருக்காவிட்டால் எத்தனை அமைதியாக போயிருக்கும் என் வாழ்க்கை. அவளால் துவங்கியது இன்று அவளாலேயே முடிந்திருக்கிறது. எந்த பக்கமும் நகராதவாறு கட்டி போட்டிருக்கிறாள் என்னை. என் போல அவள் தனியாக விளையாடவில்லை. துணைக்கு மாதேவியாரையும் பார்த்திவேந்திரனையும் வைத்து கொண்டல்லவா ஆடுகிறாள். அத்தனைக்கும் காரணம் என் பிறப்பின் ரகசியம். கரிகாலன் என்னை ஏற்றுக்கொள்ளும் நிலை இருந்தும் தடைக்கல்லாக நிற்பது என் பிறப்பு. எவனென்று தெரிவிக்கவே முடியாத பிறப்பு. அது மட்டும் தெரிந்திருந்தால் அனைத்துமே நலமாக முடிந்திருக்கும். இப்படி ஒரு பிறப்பும் வாழ்வும் தேவைதானா நந்தினி உனக்கு? என் மேலேயே எனக்கு வெறுப்பாகி போனது. அடுத்து என்ன என்று யோசிப்பது கூட அவசியமில்லாத ஒன்று என்று தோன்றியது. இளவரசியாகவும் பிறக்கவில்லை, அரசியாகவும் யோகமில்லை என்ற பின் குந்தவையின் ஏளன சிரிப்பு எப்போதும் நிறைந்திருக்கத்தான் போகிறது என் நெஞ்சுக்குள். இப்போதைக்கு எதையும் செய்யவே முடியாதபடி கண்காணித்து கொண்டிருக்கிறான் பார்த்திவேந்திரன். சற்று அமைதியாக இரு நந்தினி. செயல்படுவதற்கான காலம் கூடி வரும் வரை அமைதியாக இரு. அவசரம் என்பதே ஆபத்தின் முதல் அறிகுறி என்று எனக்குள்ளேயே கூறிக்கொண்டேன். எதனால் இப்படி எதிர்பார்ப்புக்கு மாறாகவே நடக்கிறது எனக்கு மட்டும்? கரிகாலனை நான் நேசித்தது தவறா? என்னுடைய கேள்விக்கு எனக்குள் இருந்த மனசாட்சி விழித்து கொண்டது. நேசித்தது தவறில்லை நந்தினி, அதற்கொரு பின்புலம் வைத்து நேசித்ததுதான் தவறு. இது நடந்தால் அது கிடைக்கும் என்று எண்ணியதுதான் தவறு. திட்டம் போட்டு செயல்படுத்துவதற்கு பெயர் நேசிப்பு அல்ல நந்தினி. அப்படியாயின் குந்தவையால் நான் அவமானப்படுத்தப்பட்டது மட்டும் சரியா? திட்டமிட்டு அவள் என்னை பழி வாங்கலாம். நான் செய்தால் தவறா? தவறுதான். குந்தவையின் மோதல் நேரடியானது. உனக்கும் அவளுக்குமானது. பாதிப்பு எனில் உங்களில் ஒருவருக்கு மட்டுமே அது ஏற்படும். உன்னுடைய செயல்பாடுகள் அப்படியல்ல நந்தினி. கிடைத்தவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறாய். கரிகாலரையும் அப்படித்தானே பயன்படுத்தி கொள்ள எண்ணினாய். அதனால் ஏற்பட்ட பாதிப்பு குந்தவைக்கு மட்டுமல்ல, கரிகாலருக்கும் ஏற்பட்டது. உன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அடுத்தவரின் உணர்வுகளோடு நீ விளையாடலாமா? குந்தவை இந்நாட்டின் இளவரசி. நான் ஒன்றுமே இல்லாத அபலை பெண். அதனால்தான் மிக எளிதாக என் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு விடுகிறது. இதுதான் பிரச்சனை. இது உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை. அவளுக்கு இணையாக நாம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயே தவிர அவளும் நீயும் சமம்தான் என்ற எண்ணம் உன்னிடம் இப்போதும் இல்லை. இனி எப்போதும் வரப்போவதும் இல்லை. பெற்றோர் எவரென அறியாமல் பிறந்தது என் தவறா என்ன? ஒருவேளை உன் பெற்றோர் ஒரு சாதாரண குடும்பத்தினராக இருந்து
இன்னார்தான் உன் பெற்றோர் என தெரிந்துவிட்டால் மட்டும் எல்லாம் மாறிவிடுமா? குந்தவையோடு நீ மோதிவிட இயலுமா? அவளை களத்தில் சந்திக்க வேண்டுமெனில் அவளைப் போலவே நீ யோசிக்க வேண்டுமே தவிர அவளது உயரத்தை எட்ட வேண்டும் என ஏங்குதல் கூடாது. அல்லது நீயும் ஒரு மன்னனின் மகளாக இருக்க வேண்டும். இரண்டில் எதுவுமே இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனில் நான் தோற்றுவிட்டேன், அப்படித்தானே? அதைத்தானே கூறி குத்தி காட்டுகிறாய் நீ? இல்லை நந்தினி, தோல்வியையும் ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்கிறேன். பார்த்திவேந்திரனின் பார்வையிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மீறி ஏதேனும் செய்தால் அப்பாவிகளான உன் மாமனும் அத்தையும் அவர்தம் பெண்களும் பலியாகி விடுவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன். போகட்டும், என் விதிப்படி நடந்துவிட்டு போகட்டும். இப்போதைக்கு என்னை நிம்மதியாக இருக்க விடு என்றேன் நான். எனக்கும் என் மனசாட்சிக்குமான போராட்டத்தில் மேற்கண்ட விவாதங்களோடு சோர்ந்து போனேன். வழக்கத்திற்கு மாறாக மாமன் வந்தார் வீட்டிற்குள். வரும்போதே நந்தினி எங்கே என்ற கேள்வியோடு உள்வந்து என்னை நோக்கினார். கைகளால் நெற்றியை தொட்டு பார்த்தார். இப்போது பரவாயில்லையா நந்தினி? ஏதேனும் சாப்பிட்டாயா இல்லையா? அன்போடு கேட்டார். மாமனின் குரல் கேட்டு அத்தையும் வந்தால் அறைக்குள். என்ன, இந்நேரத்தில் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள் என்றாள். ஒன்றுமில்லை, இந்த வழியில் ஒரு வேலை, அது இருக்கட்டும். நந்தினி சாப்பிட்டாளா? இன்னும் இல்லை, அழைத்து கொண்டேதான் இருக்கிறேன். அவள் வராவிட்டால் என்ன? உணவை இங்கு எடுத்து வந்து தர வேண்டியது தானே? வீட்டில் இத்தனை பேர் இருந்தும் இவள் சாப்பிட்டாளா என்பதை கூட கவனிக்க நேரமில்லையா உங்களுக்கு? வழக்கத்திற்கு மாறான மாமனின் சத்தமான குரல் என்னையே சற்று அதிர வைத்தது. எனில் அத்தைக்கோ ஒன்றும் புரியவில்லை. இதற்கு ஏன் இத்தனை கோபப்படுகிறீர்கள்? அவள்தான் சிறிது நேரம் போகட்டும் என்றாள் என பதிலளித்தாள் அத்தை. மாமனின் பார்வை மறுபடியும் என் மீது திரும்பியது. போய் முகம் கழுவிவிட்டு வந்து ஏதாவது சாப்பிடம்மா. எதுவும் உண்ணாமல் இருந்தால் காய்ச்சலின் தீவிரம் அதிகமாகத்தான் தெரியும் என்று வற்புறுத்த படுக்கையை விட்டு எழுந்தேன். தோட்டத்து பக்கம் போய் வருவதற்குள் சாப்பிட எல்லாம் அறையிலேயே தயாராக இருந்தது. உண்டு முடிக்கும் வரை அருகிலேயே இருந்தார் மாமன். அவரின் இந்த அபரிமிதமான அக்கறை சற்று வித்தியாசமாக பட்டது எனக்கு. இத்தனை நாட்கள் இல்லாத கவனிப்பு இன்று மட்டும் ஏன் என்ற கேள்வியும் முன் எழுந்தது. இதே கேள்வி அத்தைக்கும் இருப்பதை அவரது முகமே காட்டி கொடுத்தது. நீ ஓய்வெடுத்துக் கொள்ளம்மா, நான் மறுபடியும் கோவிலுக்கு சென்றாக வேண்டும். குளித்துவிட்டு புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டு மாமன் தோட்டத்து பக்கம் நகர அத்தையும் பின்னையே சென்றாள். ஒன்றும் புரியாமல் நான் விழித்து கொண்டிருந்தேன். என்னவாயிற்று உங்களுக்கு? ஏன் இந்த திடீர் மாற்றம் என? என் அண்ணனின் மகள் மேல் எனக்கில்லாத அக்கறையும் பரிவும் திடீரென்று முளைத்திருக்கிறதே உங்களுக்கு? கேட்ட அத்தையின் குரல் எனக்கும் கேட்டுவிட சத்தம் இல்லாமல் எழுந்து கதவின் பின்புறம் நின்று கொண்டேன். ஒன்றுமில்லை, நமது பெண்கள் எங்கே கேட்டார் மாமன். இவளுக்குத்தான் காய்ச்சல் ஆயிற்றே, அதனால் பிள்ளைகள் இருவரும் கடைத்தெருவுக்கு சென்றுள்ளார்கள். சமைப்பதற்கு ஏதாவது வாங்கி வர வேண்டுமல்லவா என்றாள் அத்தை. அது போகட்டும், இனி நந்தினியை கடைத்தெருவிற்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். வீட்டில் கூட அவளாக செய்தால் ஒழிய வேலைகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டாம் என்ற மாமனை கோபத்தோடு முறைத்தாள் அத்தை. ஏன் ஏன் வேலை வாங்கக்கூடாது? எந்த நாட்டுக்கு இளவரசி அவள்? அவளுக்கு நான் சேவை செய்து கிடக்க வேண்டுமோ? ஆத்திரத்தில் வார்த்தைகளை இறைந்தாள். பொறுமையாக பேசு, சத்தம் போடாதே, அவள் காதில் விழுந்து விட போகிறது என அடக்கினார் மாமன். விழுந்தால் என்ன, தலையை வாங்கி விடுவாளோ? அவள் எப்போதும் போலத்தான் இருக்கிறாள். நீங்கள் தான் நிறைய மாறிவிட்டீர்கள். எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் இப்போது. இல்லையேல் நாளையே அவளை துரத்தி விடுவேன் அண்ணனிடத்தில் என்றாள். அது இனிமேல் யார் நினைத்தாலும் முடியாது. அவள் மேல் படும் ஒரு தவறான பார்வை பார்த்தவர் கண்களை பிடுங்கிவிடும். அவள் உன்னை போல என்னை போல சாதாரண பிறவி அல்ல என்ற மாமனை வெறித்து பார்த்தாள் அத்தை. அங்கிருந்து நகர முற்பட்டார் மாமன். நில்லுங்கள், இத்தனை காலம் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கையின் பேரில் கேட்கிறேன். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்னிடமிருந்து நீங்கள் மறைக்கிறீர்கள். இதுநாள் வரை என் கண் பார்த்து நேரடியாக பேசும் வழக்கமுடைய நீங்கள் இன்று என் பார்வையை தவிர்த்து பதில் சொல்கிறீர்கள். என்ன விஷயம் என்று கூறுங்கள் என கலங்கிய கண்களோடு கேட்டிருப்பால் போலும் அத்தை. அவளது குரல் தழுதழுத்தது. என்னவாக இருக்கும்? பார்த்திவேந்திரன் ஏதாவது மாமனை எச்சரித்திருப்பானோ? வீட்டை விட்டு என்னை வெளியே எங்கும் அனுப்பக்கூடாது என மிரட்டியிருப்பானோ? மாமனின் நடவடிக்கைகளை பார்த்தால் மிரண்டவர் போலவும் தோன்றவில்லையே. ஒருவேளை கரிகாலரிடமிருந்து ஏதாவது செய்தி வந்திருக்குமோ? நாம் இங்கிருப்பதை அவருக்கு தெரிவித்து மாமனுக்கு ஏதேனும் தகவல் அனுப்பியிருப்பாரோ?
அதனால்தான் மாமன் முன்பிருந்ததைப் போல இல்லாமல் அதிக அக்கறையும் பணிவையும் காட்டுகிறாரோ? எனக்குள் என்னவென்று புரியாமல் குழம்பினேன் நான். வெளியே அத்தை தேம்பி அழும் ஓசை கேட்டது எனக்கு. மாமன் அவளை சமாதானம் செய்ய முயன்று தோற்று கொண்டிருந்தார். சரி சரி, அழுகையை நிறுத்து, சொல்கிறேன். ஆனால் இது எக்காரணம் கொண்டும் நம்மை தவிர வேறு எவருக்கும் தெரியக்கூடாது. நம் பெண்களுக்கு கூட தெரியக்கூடாது. நந்தினிக்கு சுத்தமாக தெரியக்கூடாது. சிறிதளவும் ஐயம் வரக்கூடாது இது பற்றி அவளுக்கு என்று பீடிகையோடு ஆரம்பித்தார். வேறு எவரிடமும் இது பற்றி மூச்சு கூட விடமாட்டேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்றாள் அத்தை. சற்று நேரம் மௌனம். மாமா சுற்றுமுற்றும் பார்க்கிறார் என்பது புரிய வர வேகமாக சென்று என் படுக்கையில் முன்பு போல படுத்துக்கொண்டேன். நான் நினைத்தது போலவே மாமனும் உள்ளே வந்தார். என்னை பார்த்தார். நந்தினி என மெல்ல அழைத்து பார்த்தார். நான் திரும்பாது போகவே அயர்ந்து உறங்கிவிட்டேன் என்ற எண்ணத்தில் அரை கதவினை வெளிப்புறம் தாழிட்டுவிட்டு தோட்டத்தில் நின்றிருந்த அத்தையிடம் சென்றார். நானும் வேக வேகமாக முன்பு போல கதவின் அருகில் நின்று காதை வைத்து கேட்டேன். கோபத்தில் நீ என்னை கேட்டாயல்லவா அவள் என்ன இளவரசியா என்று? உண்மையாகவே அவள் இளவரசிதானம்மா. எனக்கே இன்றுதான் தெரிந்தது அவள் யார் என்பது. அதிர்ந்து போய் வந்திருக்கிறேன் இங்கு. ஒரு இளவரசியாக ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவள் விதிவசத்தால் இங்கு நம்மோடு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாள் என்று மாமன் கூற அதிர்ந்து போனது அத்தை மட்டுமல்ல, கேட்டு கொண்டிருந்த நானும் தான். இளவரசியா? நானா? குந்தவை போலவே நானும் இளவரசியா? அவளுக்கு சமமானவளா? சந்தோஷத்தில் கத்த வேண்டும் போல இருந்தது எனக்கு. அடக்கி கொண்டேன். பொறுமை நந்தினி, அமைதியாக இரு. யார் நீ என்பதற்கான விடை இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. அதற்குள் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடாதே என எச்சரித்தது உள்குரல். அப்படியா? உண்மையாகவா சொல்கிறீர்கள்? நமது நந்தினி இளவரசியா? திருவரங்கத்தின் படித்துறையில் கிடைத்த பெண் என்றுதானே என் அண்ணன் கூறியிருந்தார் என்னிடத்தில். ஆம், அவருக்கும் இதுவரை உண்மை தெரிந்திருக்காது போலும். சம்பந்தப்பட்டவரே என்னிடம் கூறியிருக்காவிட்டால் எனக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. நானும் நம்பியிருக்கவும் மாட்டேன் என்றார் மாமன். எந்த நாட்டு இளவரசி இவள்? பெற்றோர் யார்? இப்போதைக்கு அது பற்றி மட்டும் கேட்காதே தாயே. உயிரே போனாலும் அதை சொல்லக்கூடாது என்று உத்தரவு எனக்கு. என் மனைவிதான் நீ. இருந்தாலும் மறைக்கிறேன் உன்னிடத்தில் எனும்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது யாருடைய உத்தரவாக இருக்கும் என்று. காலம் வரும், இதனை கூறலாம் என அனுமதி வரும்போது நிச்சயம் உன்னிடம்தான் முதலில் சொல்வேன் என மாமன் கூற எதுவுமே கேட்காது போன அத்தையை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவருடைய உத்தரவு என முன்பே கூறியிருந்தால் இது பற்றி உங்களிடம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டேன் நான். மன்னியுங்கள், நீங்கள் போய் குளித்து விட்டு வாருங்கள், எனக்கு உள்ளே வேலை இருக்கிறது என அத்தை அந்த விவாதத்தையே முடிக்க மறுபடியும் ஓடி வந்து படுக்கையில் விழுந்தேன் நான். கதவை திறந்து கொண்டு வந்த அத்தை என்னை அருகில் வந்து பார்த்துவிட்டு நேராக சமையலறைக்கு சென்று விட்டாள். நான் ஒரு நாட்டின் இளவரசி. உள்ளுக்குள் கொண்டாடி கொண்டிருந்தேன். எந்த நாட்டுக்கு இளவரசி? எந்த நாட்டின் மன்னர் என் தந்தை? இதையும் மாமன் கூறியிருக்க கூடாதா? எது தடுக்கிறது அவரை இதை கூறவிடாமல்? அவரின் உத்தரவு என்றாரே, யார் அந்த அவர்? மாமனையும் அத்தையையும் அந்த அளவில் ஆட்கொண்ட யார் அவர்? எந்த நாட்டுக்கு மன்னர்? சேரமா, சோழமா, வேங்கியா, ராஷ்டிரகூடமா, அல்லது தற்போது மதிப்பிழந்து போய் நிற்கும் பல்லவமா, பாண்டியமா? எது என் நாடு? கேள்விகள் குடைந்தன என்னை. இளவரசியாகவே முடியாது என்பதால் தானே அரசியாக துடித்தேன். அதனால் தானே கரிகாலனை நாடினேன். அதன் பிறகு ஆரம்பித்தவை தானே அத்தனை பிரச்சனைகளும். இனி அரசியும் ஆக முடியாது என மனம் நொந்து இருளில் மூழ்கிய என் வாழ்க்கையில் வெளிச்ச புள்ளியாக வந்திருக்கிறது எதிர்பாராத இந்த இளவரசி பட்டம். எந்த நாட்டுக்கு இளவரசி என்பது தெரிந்தால்தானே குந்தவையின் முன்பு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நானும் உன்னை போல ஒரு இளவரசி தானடி என்று கொக்கரிக்க முடியும். எம் இறையே, இத்தனை விஷயங்களை எனக்கு அறிய வைத்த உன் கருணை அதற்கான முடிவினை மட்டும் அறிவிக்காமலேயே போனது ஏனோ? வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு விஷயத்தையும் வலி தாங்கிய பிறகுதான் தெரிந்து கொள்ள வேண்டுமா நான்? துக்கம் பெருகியது எனக்குள். சத்தமில்லாமல் அழுதேன் போர்வைக்குள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.